உன் வாழ்க்கையில் நீ பல தடுமாற்றங்களை சந்தித்திருக்கலாம். நீ எண்ணிய விதத்தில் உன்னுடைய வாழ்க்கை நகராமல் இருந்திருக்கலாம். நீ அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான பல சோதனைகள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகளை நீ கேட்கின்ற இப்பொழுது, இந்த தருணம், பாபா உன் பக்கத்தில் நின்று கொண்டு பேசுகின்றேன். இந்த பதிவை நீ எப்பொழுது கேட்கின்றாயோ அந்த நிமிடம் முதல் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். 100% என்னுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த வாக்கை கேட்க முடியும் என்று சொல்லியிருந்தேன். என் அருளை நீ பரிபூரணமாக பெற்றதால் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன் இதயத்தில் ஆழத்தில் இருந்து எழக்கூடிய அந்த ஆசை, என்னை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. அந்த ஒருவராகவே இப்பொழுது சாய்பாபா இன்று உனக்கான நேரடியான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீ ஒரு ஒளி, நீ ஒரு அமைதி, நீ ஒரு தெய்வீக தூதன். உன் வாழ்க்கை சிறந்ததாய் மலரப் போகின்றது. அதை நான் சத்தியமாக இன்று உறுதி செய்கின்றேன். எனக்குள் ஒரு ஒளி இருக்கின்றது என்று எப்பொழுதும் நீ நம்ப வேண்டும். அந்த ஒளியாக சாய்பாபாவே விளங்குகின்றார் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் அழகாக மிளிர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். நான் இன்று முன்னேறுவேன், பாபா எனக்கு வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும். அடுத்தபடி வெற்றியாக தான் அமையும் என்கின்ற ஒரு குரல் உன்னுள் இருந்து எப்பொழுதும் வெளிப்பட வேண்டும். அந்த குரல் பாபாவினுடைய ஆசிர்வாதத்தின் பிரதிபலிப்பாக இருக்கும். எந்த தடையையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலாக நானே உனக்குள் இருந்து செயல்படுகின்றேன். நான் தோல்விக்கு என்று இல்லை, பாபா வெற்றிக்கென என்னை வடிவமைத்திருக்கின்றார் என்று நீ முழுமையாக நம்பு. என் ஆசைகள் நிறைவேறும் என்று நீ நம்பு. உன் கண்ணீர் புனிதமாக்கப்படும் என்று நம்பு. இந்த பாபா அதை பொன்னாக மாற்றுவேன் என்று உறுதி வை. நான் தனிமை இல்லை, பாபா என் சுவாசத்தில் கலந்திருக்கின்றார் என்று சொல். ஒவ்வொரு நாளும் உன் பக்கம் நான் திரும்புகின்றேன். அடைக்கப்படுகின்ற கதவுகளை என் கரங்களால் திறந்து விடுகின்றேன். உன் பெரிய நம்பிக்கை, அந்த பெரிய நம்பிக்கைக்கான பரிசு உனக்கு கிடைக்கப் போகின்றது. அதிர்ஷ்டத்திற்கான வாசல் உனக்கு திறக்கப் போகின்றது. நீ சொல்லியிருப்பாய், பாபா என்னை கேட்டுக்கொள்கிறாயா, நான் என்னென்ன சொல்கின்றேன் என்பதை சற்று காதில் வாங்குகின்றாயா என்று. நீ என்னை பற்றி சிந்திக்கின்றாய் என்றால் நானும் உன்னை பற்றி தான் சிந்திப்பேன் என்பதை தெரிந்து கொள். நீ எங்கே இருந்தாலும், என்ன செயலை செய்து கொண்டிருந்தாலும், நீ பாபாவை ஒரு நொடி நொடித்தால் போதும், நினைத்தால் போதும், ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்வில் வந்து மழையாக விழும். நேரம் மிக அருகில் வந்திருக்கின்றது. நீ பிடித்த விஷயங்களை சந்திக்கப் போகின்றாய். புதிய புதிய சக்தி உன் வாழ்க்கையில் உருவெடுக்கும். நம்பிக்கை ஒருபொழுதும் வீணாக்கப்படவில்லை. என்னுடைய ஆசீர்வாதத்தோடு, என்னோட அருளோடு உனக்கான நேரம் வந்திருக்கின்றது. அது எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம். ஓம் சாய்ராம் என்ற வார்த்தையோடு நம்பிக்கையுடன் நட. உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். இந்த பதிவை கேட்டதற்கு பின் எனக்கு நீ நன்றி சொல்வாய். தினம் தினம் நீ நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது. உள்ளன்போடு என்னை நேசித்திருக்கின்றாய், உண்மையான பக்தியோடு வணங்கி கொண்டிருக்கின்றாய். அந்த பக்திற்கான பிரதிபலன் இன்றைய தினத்திலேயே உனக்கு கிடைத்துவிடும். அதை உணர்ந்து வாழ்நாள் முழுக்க எனக்கு விசுவாசமாக இருந்து உன் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வாய். நல்லது நடக்கும்.